ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான வினா விடைகள் நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 11ஆம் வகுப்பு பொது தமிழில் இருக்க சொல்லும் பொருளும். புயம் என்ற சொல்லுக்கு தோல் என்பது பொருள். வரை அதற்கு மலை. வண்ணம் அழகு. கழுகாசலம் அதற்கு கழுகு மலை. துஜஸ்தம்பம் அதற்கு கொடிமரம். சலராசி அதற்கு கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள். வண்ணம் அதுக்கப்புறம் விலாசம் இரண்டுக்கும் அழகு. விலாசம் அதற்கு அழகு. நூபுரம் அதற்கு சிலம்பு. நூபுரம் என்ற சொல்லுக்கு சிலம்பு என்பது பொருள். மாசுணம் அதற்கு பாம்பு. மாசுணம் என்ற சொல்லுக்கு பாம்பு என்பது பொருள். இஞ்சி மதில். புயல் மேகம். கரங்கும் அதற்கு சுழலும். தாதி அதற்கு வினையெச்சம். மாதே அதற்கு விழி. பகுப்பத உறுப்பிலக்கணம். வருகின்ற அதற்கு வா பிராக்கெட்ல வரு கென்று குட்டல் அ. வா என்பது பகுதி. வரு என திருந்தது விகாரம். கென்று அதற்கு நிகழ்கால இடைநிலை. அ என்பது பெயரச்ச விகுதி. புணர்ச்சி விதி. திருப்புகழ். திருக்குட்டல் புகழ். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். திருக்குட்டல் புகழ் நடுவில் கசதபன்றதுனால இப்போ மிகுந்து வந்திருக்கு. திருப்புகழ். உயர்ந்தோங்கும் அதை பிரித்தோம் அப்படின்னா உயர்ந்து குட்டல் ஓங்கும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயர்ந்த இத்து இல்லையா, ஓங்கும். இதில் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி உயர்ந்தோங்கும் என புணரும். அடுத்தது சொல்லும் பொருளும். சிதவல் தலைப்பாகை. சிதவல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தலைப்பாகை. தண்டு அதற்கு ஊன்றுகோல். இலக்கண குறிப்பு. பிரிந்தோர் வினையால் அணையும் பெயர். நன்று நன்று அடுக்கு தொடர். பகுப்பத உறுப்பிலக்கணம். பிரிந்தோர். பிரி குட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து குட்டல் இத்து குட்டல் ஓர். பிரி என்பது பகுதி. இத்து சந்தி. இந்தானது விகாரம். மற்றொரு இத்து ஆனது இறந்த கால இடைநிலை. ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி. தண்டுடை. தண்டு குட்டல் உடை. தண்டு குட்டல் உடை. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி தண்டுடை என புணரும். சொல்லும் பொருளும். தமியர் என்ற சொல்லுக்கு தனித்தவர் என்பது பொருள். தமியர் தனித்தவர். முனிதல் வெறுத்தல். துஞ்சல் சோம்பல். அயர்வு சோர்வு. மாட்சி பெருமை. மாட்சி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பெருமை. நோன்மை வலிமை. நோன்மை என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன? வலிமை. தாள் முயற்சி. தாள் என்ற சொல்லுக்கு முயற்சி என்பது பொருள். இலக்கண குறிப்பு. அம்ம அசைநிலை. அம்ம என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன? அசைநிலை. துண்டல் துஞ்சல் இதெல்லாம் தொழில் பெயர். முயலா அதற்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுப்பத உறுப்பிலக்கணம். துஞ்சல் அதை எப்படி பிரிக்கலாம்? துஞ்சி குட்டல் அல். துஞ்சி என்பது பகுதி. அல் என்பது தொழிற்பெயர் விகுதி. முனிவிலர் அதை எப்படி பிரிக்கலாம்? முனி குட்டல் இவ்வு குட்டல் இல்லு குட்டல் அர். முனிவிலர். முனி என்பது பகுதி. இவ் என்பது உடன்படும் மெய் சந்தி. இல்லு என்பது எதிர்மறை இடைநிலை. அர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததான் புணர்ச்சி விதி. இயைவதாயினும். இயைவது குட்டல் ஆயினும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இயைவத் கூட்டல் ஆயினும். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி இயைவதாயினும் என புணரும். புகழ் எனின். புகழ் கூட்டல் எனின். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு புகழ் எனின். பொது தமிழில் இலக்கண பகுதியிலிருந்து தான் அதிகமாக வினாக்கள் கேட்குறாங்க. அதனால நம்ம இலக்கண பகுதிக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். பகுப்பத உறுப்புகள். பகுதியை டேஸ் என்றும் கூறுவர். பகுதியை முதல்நிலை என்றும் கூறுவர். விகுதி பெறாத ஏவல் வினையாக வருவது பகுதி. அஃறிணை ஒன்றன்பால் படர்க்கை இடம் என்பனவற்றை வெளிப்படுத்தும் விகுதி தூ. நிகழ்கால இடைநிலைக்கு பொருந்தாததை கண்டறி. இப்பு இவ்வு. ஓர் ஆக்கப்பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை டேஸ் ஆகும். பெயர் இடைநிலை. கூற்று 1. சந்தி என்பதற்கு தமிழில் புணர்ச்சி என்று பெயர். சந்தி என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெருவழக்காகும். கூற்று 2ம் சரி.
பகுப்பத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு. தமிழ் ஓர் டேஸ் மொழி ஒட்டுநிலை. பகுப்பத உறுப்புகளில் டேஸுக்கு பொருள் இல்லை. சாரியை. கூற்று 1 அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியையாக வரும். கூற்று 2 ஆண், ஆள், ஆர் விகுதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது. கூற்று 2ம் சரி. பகுப்பத உறுப்புகளில் விகுதி வெளிப்படுத்தி உணர்த்துபவை திணை, பால், எண், இடம். பகுப்பதத்தில் டேஸ் என்பவையே பொருள் தரும் உறுப்புகளாகும். பகுதி, விகுதி, இடைநிலை. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் டேஸ் எனப்படும். விகாரம். எதிர்மறை இடைநிலையில் பொருந்தாததை கண்டறி. எதிர்மறை இடைநிலைகளில் பொருந்தாததை கண்டுபிடி. தல். படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகளில் பொருந்தாததை கண்டறி. படர்க்கை. கா. ஒரு மொழியின் அடிப்படையான வேர்சொல் பகுதி. டேஸ் காலம் காட்டாது. எழுத்துப்பேறு. புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரம் தோன்றல், திரிதல், கெடுதல் இவை 3ம். இறந்த கால இடைநிலைகளில் பொருந்தாதது. இறந்த கால இடைநிலைகளில் பொருந்தாதது இவ்வு. வியங்கோல், தொழிற்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்த பயன்படுவது விகுதி. இந்த காணொலி பதிவில் 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கிற இலக்கண பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.